வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கண்ட்ரோல் எடுக்கும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவியின் பவர்கள் என்னென்னு தெரியுமா? முக்கியத்துவம் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக இன்று பதவியேற்கிறார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படும் துணை முதல்வர் பதவிக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் கிடைக்கும் என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக துணை முதல்வர் பதவி என்பது அரசியலமைப்பு ரீதியாக இருக்கும் பதவி கிடையாது. இது ஒரு அரசு ரீதியான நியமன பொறுப்பு. துணை முதல்வர் மாநில அரசாங்கத்துக்கு இரண்டாவது பெரிய பதவியாகும். மாநில அமைச்சர்கள் குழுவின் சீனியாரிட்டிகள் இரண்டாவது மிக உயர்ந்த பதவியாகும். துணை முதலமைச்சர் பொதுவாக உள்துறை அமைச்சர் போன்ற கேபினெட் இலக்காவையும் வைத்திருப்பாங்க. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்துறை வைத்துள்ள நிலையில் அவர் இல்லாத நேரங்களில், அவர் வெளிநாடு செல்லும் நேரங்களில் உதயநிதி ஸ்டாலின் அவரின் துறைகளை கவனிப்பார். பொதுவாக துணை முதல்வர் பதவி என்பது முதல்வருக்கு துணையாக பதவிதான். ஒரு முதல்வர் இல்லாத நேரங்களில் அவர்களின் முடிவை எடுக்கும் பவர் துணை முதல்வருக்கு உண்டு. அமைச்சரவை கூட்டங்களை நடத்த முடியும். அதேபோல முதல்வர் இருக்கும்போதே முதல்வரின் உத்தரவின் பேரில் துணை முதல்வர் கூட்டங்களை நடத்த முடியும். ஆலோசனைகளை மேற்கொள்ள முடியும். அதேபோல முதல்வர் இருக்கும்போதே முதல்வரின் அனுமதியுடன் உள்துறை தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும். துணை முதல்வர் பதவி என்பது அரசியலமைப்பு ரீதியான பதவி கிடையாது. இதனால் துணை முதல்வர் என்கிற அந்தஸ்தை உதயநிதி பெறுகிற போது அது குறித்து அறிவிப்பு வந்தால் மட்டுமே போதுமானது. அதாவது அரசு அறிவிப்பு மட்டுமே போதுமானது கிடையாது. நேற்று ஆளுநர் மாளிகை இதை பற்றி குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து இன்று அரசு அறிவிப்பாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தற்போது 14 மாநிலங்களில் 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன்கள் பிரதேசங்களும் மட்டுமே முதல்வர்கள் உள்ளாங்க. இதில் பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், மேகாலாந்து, நாகாலாந்து, ஒடிசா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தலா 2 துணை முதல்வர் இருக்காங்க. வேறு எந்த மாநிலத்திலும் யூனியன் பிரதேசம் ஒன்றுக்கு மேற்பட்ட துணை முதல்வர் பதவியில் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக தேர்வாகியுள்ளார். முன்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி அளிப்பதில் ஸ்டாலினுக்கு பெரிய ஆர்வம் இல்லை. உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்தது. உதயநிதியை துணை முதல்வர் பதவி வேண்டாம் என்று மனநிலைதான் உள்ளாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவிக்கு ஏகப்பட்ட போன் கால்கள், அதிகாரிகள் மீட்டிங் என நேரம் விரையாமல் துணை முதல்வரான 90% முதல்வர் பணிகளை செய்ய வேண்டிய நிலை வருவதை அவரே ரசிக்கவில்லை என்றெல்லாம் கூறப்பட்டன. ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் எதிர்காலத்தில் அவசியம் என்பது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதில் ஸ்டாலின் உறுதியாக இருந்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினுக்கு இதை ஏற்றுக்கொள்ள என்று கூறப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்று 3:30 மணி அளவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் பதவி வைக்க போகிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.